பீகாரை பொறுத்த மட்டும் இல்லை போனீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவ பிரசங்கித்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் மதத்தை ப்ரீச் பண்ணுறதாகத்தான் அவர்கள் எண்ண ஆரம்பித்தார்கள். என்னால் அவளுக்கு தெரிந்தது இந்து முஸ்லீம் மட்டும்தான் தெரியும். எனக்கு அதில் என்ன ஆச்சரியம்னா, ரதத்தை ஓட்டினவன்கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அவனையும் சேர்ந்து ஞானஸ்தானம் ஏன் பண்ணல. பாடல்கள் மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் எழுப்பினவர்கள் அதை சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கூட விதைப்பதற்கு ஜாக்கிரதையா இருந்தார். ஆராதனையை தொடர்ந்து அர்ப்பணிப்பு வந்திருக்க வேண்டும். ஆராதனையை தொடர்ந்து அர்ப்பணிப்பு வருவதற்கு இடமில்லாதபடி ஆராதனையிலே மூழ்கி விட்டோம் என்று நான் சொல்லுவேன். So 3 decades na. ஆமா, இன்றைக்கு வர்ற ஜெனரேஷன் எல்லாத்துலயுமே 2 minutes மேகிக்கு அது மாதிரி குயிக்கா நடக்கணும். அப்படி நடக்கலன்னா அதுக்கு தங்களுடைய தந்திரங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இல்லைன்னா என்ன சக்சஸ்ஃபுல்லா இருக்குதோ அதை காப்பி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது அவங்களுக்கு குறிக்கப்பட்டதில்லை. ஸோ அதில் அவங்க ஃபிட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஃபிட் ஆகிறது இல்லாமல் டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதை பதிவு செஞ்சிடலாம். எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் டிலேயாக இருந்தாலும் என்னுடைய பேட்டர்ன் கன்விக்ஷன் காலை விட்டு நான் போகக்கூடாது. என்னுடைய கன்விக்ஷனில் காம்ப்ரமைஸ் வரக்கூடாது. இது வரலையே, அப்போ இது செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, அவங்க இது செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு போகலாமான்னு இல்லாமல் காட்ஸ் மினிஸ்ட்ரி ஷுட் பி டன் அக்கார்டிங்ஸ் டு காட்ஸ் வேஸ். ட்ரூ. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சிட்டிவ்னஸ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. We are more sensitive to the environment, but sensitive to the voice of the Holy Spirit வந்து இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நான் சொல்லுவேன். More sensitive to the noise and not the voice. Yes, that's right. Why do you think that? ஏன்னா நாய்ஸஸ் அதிகமாயிடுச்சு. நாய்ஸஸ் அதிகமாயிடுச்சு. ஆமா. இப்போ உங்களுக்கு அந்த சமயத்தில் நாய்ஸஸ் கம்மியாக இருந்துச்சோ? நாய்ஸஸ் கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் பார்த்து கேட்டது. இப்போ நீங்கள் பார்க்கலனாலும் சரி கேட்கலனாலும் சரி அது உள்ளுக்குள்ளே உங்களுக்கு திணிக்கப்படுகிறது இன்றைக்கு. இன்ஃபர்மேஷன் டம்ப். ஆமாம். நாய்ஸஸ் வந்து இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே நீங்கள் டம்பாக இந்த வாய்ஸஸுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணவும் முடியல. அந்த வால்யூம் அப்படியே அமுங்கி போயிடுது. அன்லெஸ் யூ ஆர் வெரி சென்சிட்டிவ் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ மே நாட் கெட் இட். சரி, நான் இப்போ இவ்வளோ நேரம் நான் இந்த எலிமெண்ட்டை ஏன் கொண்டு வந்தேன்னா, தட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் இன்னைக்கு அழைக்கப்படுகின்ற உண்மையான ஊழியக்காரர்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் மிஷனரி மூமெண்ட்டுக்கும் நிறைய பேரலல்ஸ் இருக்குது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பர்சிக்யூஷன் இருந்துச்சு, நீடு இருந்துச்சு, சஸ்பிஷன் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப நாட்கள். ஸோ இப்போ வரப்போகிற காலங்கள் இப்போ நானும் வந்து ஆஸ் வி ஹவ் பீன் டிஸ்கஸிங், ஐ பிலீவ் பர்சிக்யூஷன் இஸ் கோயிங் டு பி தேர். There's going to be an outpour of the Holy Spirit. There's going to be harvest. எல்லாமே இருக்க போகுது. ஸோ இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நிர்தாரிக்கிறவர், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இன்று நாம் செய்கின்ற ஊழியத்திற்கு எப்படி நெருக்கடியாக இருக்கிறது, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, இதற்கு மேலே என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சபை, அடுத்தது இதற்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? சபை தன்னுடைய காதுகளை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்கினா நலமாக இருக்கும். நான் சொன்னேன், வாய்ஸஸை கேட்குறதுக்கு அதிகமாக அவங்க தங்களுடைய காரியத்தில் சிந்தையில் அதிகம் செலவழிச்சிருக்காங்க. ஆனால் சத்துருடைய கேம்பில் என்ன நடக்குங்கிறதையும் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூர்மையான காதுகள் தேவை. அன்னைக்கு எலிசா காது வந்து ராஜாவுடைய பள்ளி அங்கே படுக்கை அறை வரைக்கும் போகும். அங்கே என்ன பிளான் பண்ணுறான், என்ன திட்டம் பண்ணுறான், எங்கே வருவான் அப்படிங்கிறத கேட்குற அளவுக்கு அவன் வந்து தன்னுடைய சென்சஸை ஸ்ட்ராங் ஆக்கி வச்சுருந்தான். அதை யூஸ் பண்ணி தேசத்துக்கு உபயோகப்படுத்துகிறான். அதை நம்ம இப்போ அன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலாக பார்த்து நம்ம பொலிட்டிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணலாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி சபையில் ஏராளமான அமைப்புகள் உண்டாகிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கலாம். ஏராளமானவர்கள் அமைப்பு உண்டாக்கி அதில் நான் தலைவராக இருக்கணும், அது நான் இது பேப்பரில் ரெகுலராக வரணும். ஸோ தே பிகம் ஆல்மோஸ்ட் ஸ்லோலி லைக் அ பாலிட்டிஷியன் ராதர் தேன் எ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்.
அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நம்ம அதில் பாலிட்டிக்ஸில் இருக்கணும். ஆல் தீஸ் திங்ஸ் இந்த தாட் ப்ராசஸில் இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இவங்களால செஞ்சு பார்க்க முடியல. நானும் பெருசாக இருக்கணும், நீனும் பெருசாக இருக்கணும். பாலிட்டிக்ஸில் எப்படி ஸ்பிளிட் உண்டாகுதோ, டிவிஷன் உண்டாகுதோ, அப்படி உண்டாகுதுன்னு நீ பார்க்க முடியுது. ஆனால் தங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை சொல்லி அதன் மூலம் ஜனங்களை எச்சரித்து நாம் என்னுடைய வார் டான்ட்ரம்ஸ் அல்லது முறைகளை ஸ்ட்ராட்டஜிஸை நான் மாற்றிக்கிடணுங்கிற காரியத்தில் ரொம்ப குறைவான எண்ணங்கள் இன்றைக்கு உண்டு. அப்போ ஓரளவுக்கு சபை இன்னைக்கு ஆஸ்ட்ரிச் மாதிரி பூனை கண்ணம் முன்னா உலகமே இருந்ததா போல் இன்சுலேட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டோமா, வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம? பிகாஸ் நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஜீசஸ் கிட்ட நீங்கள் ஹெரோடை பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவார், ஒரு கமெண்ட் அடிப்பார். He was aware of his times. He was aware of what was happening. ஏழுமில் நீங்கள் நம்ம கூடும்பொழுது சொன்னீங்க, ஜீசஸ் வாஸ் ரீடிங் த ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ். குருவிகை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கப்படுதுன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ரொம்ப இன்சுலேட்டடாக உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறது இதற்கு ஒரு காரணமாக இருக்குமா? நான் ஒரு பெரிய ஒரு 10 மணி நேரம் பேசின ஒரு செய்தியை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தேவ திட்டமும் தேவ மனிதர்களும், ஃப்ரம் த ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். நான் அதை 2ஆக பிரித்து, பழைய ஏற்பாடு ஆதியாமம் 3:15, ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்குவார், அந்த சுற்றி தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. அதுக்கு தேவ மக்கள் எப்படி உதவி செய்தார்கள் என்று நான் ஒரு பெரிய சீரீஸ் பேசிட்டு, 2வது பார்ட்டில் மத்தேயு 24:14 இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதுதான் கீ வேர்ட்ஸ் ஃபார் சாட்டன். அவன் அது நடக்காதபடி செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்கிற அந்த காரியத்தை நீங்களே அந்த செய்தியிலேருந்து இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் பேசியிருக்கிறேன். அந்த ஒரு செய்தி பழைய இருக்கா, யூடியூப்பில் இருக்கா? யூடியூப்பில் இப்போ இல்லை, முன்னால் அது ஒரு ஆடியோவில் இருந்தது தான். இனி உலகம் முழுவதும் கொண்டு போனது அந்த செய்தி தான். ஓகே, ஆமாம், நிறைய பேர் அதை ஆசீர்வதிக்கப்பட்ட பழைய செய்தி. ஆமாம், பழைய செய்தி. ஸோ அந்த அதை சுருக்கமாக கேப்சூல் மாதிரி ஒரு 1 or 2 செய்தி இருக்குது, அது யூடியூப்பில் இருக்குது. அப்போ அந்த செய்திக்கு தான் சபையை தேவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை முதலாவது சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் அப்பொழுது அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு வரும் என்கிற காரியம். இப்போ சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்குவதற்கு தேவன் கொடுத்திருக்க பிரதானமான காரியமே இதுதான். அப்போ அதை தடுக்கிற எந்த சக்தியும், அது சத்துருவிடத்திலிருந்து வந்தாலும் சரி, உள்ளு வீட்டுகளிலிருந்து வந்தாலும் சரி, அந்த ப்ராக்ரஸை தடுக்கிற எந்த சக்தியும் அடையாளம் காணப்பட்டு அதை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. இப்போ வரப்போகிற நாட்களில் இந்தியாவில் நடக்க போகிற ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். இந்த சென்சஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க, அதில் ரிலிஜனை கேட்க போகிறாங்க. அப்படி ரிலிஜன் கேட்கும்போது எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்க. அதில் அது ரிலிஜன் அதில் பதிவு பட்டிருக்கும். இப்போ ஒரு கிறிஸ்தவத்தின் விரோத சக்தி ஒரு 50 பேர் கூடி ஆராதித்து கொண்டிருக்கும்போது நாங்களும் வந்திருக்கிறோம், உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்கள், நீங்கள் ஆராதிக்கிறதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொல்ல போகிறது. நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன்னுடைய ஐடி கார்டு செய்கிறது சொல்லுகிறது இந்து, உனக்கு இங்கே கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன வேலை என்று சொல்லி அவர்களெல்லாம் வெளியே அனுப்பினால் அங்கே இருக்கிறது பாஸ்டர் கூட இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் சந்திக்க போகிறோம். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் சொல்ல விரும்பல, பட் அந்த ஊர்லலாம் மீட்டிங்ஸ் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ்னு போஸ்டரில் முன்னெல்லாம் போடுவாங்க கீழே. அந்த காரியம் பிராக்டிக்கலாக அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே எடுத்து, லா அண்ட் ஆர்டரை தங்களுடைய கைகளிலே எடுக்கிற எலிமெண்ட்ஸ்னால உள்ளே அதிவேகமாக கொண்டு வருவதற்கு அவர்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு வேகமாக அரசாங்கமும் கிரியேட் செய்கிறது. அதோடைய ஹிடன் அஜெண்டா என்று சொல்ல மாட்டேன், இப்பொழுது ஓப்பன் அஜெண்டா. ஒரு தாசில்ல கிறிஸ்தவர்களே இல்லை, இங்கே எதுக்கு ஆலயம் என்று சொல்லி கட்டப்பட்டவைகளையும் உடைப்பதற்கு காலங்கள் வந்துவிட்டது, சில இடங்களில் நடந்து விட்டது. இது பரவலாக அதிகமாகும். அப்பொழுது விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற கேள்விக்கு சபை விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறதா என்று தெரியாது. இப்போதைக்கு அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் தான் எப்போ ஆரம்பிக்கும், திரும்பி எப்போ ரிஸ்டோர் ஆகுன்ற ஒரு பாயிண்ட்டில் தான் முக்கால்வாசி இருக்கக்கூடிய சூழ்நிலை. காரணம் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சீனியர் பாஸ்டர்ஸில் இருக்கலாம். இருந்தாலும்
இப்போ இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்ற காரியங்களிலே இப்போ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பின்கோடில் பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் பார்ப்பாங்க, உள்ளே வந்து நம்ம வர்ஷிப் பண்ணுறது யாருன்றதை பார்ப்பாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்ன்றீங்க. இன்னைக்கு லெட்ஸ் அஸ்யூம் இது வரைக்கும் சர்ச் இதை எதிர்பார்க்கல, இது வரைக்கும் ரியாக்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை சரி எப்போ பேண்டமிக் போகும், எப்போ எல்லோரும் வந்து திரும்பி கூட முடியும், கூடனா அப்படி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை. சர்ச் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் எதை எதிர்பார்த்து எப்படி அதற்கு செயல்பட வேண்டும்? சபை புதிதாக வருகிறவர்களுக்கு அன்றைக்கு பவுல் தெசலோனியர்களுக்கு 3 நாள் தான் பிரசங்கம் பண்ணினாலும் உபத்திரம் வருகிறது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது சொன்னோமே. 3 நாள்ல சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு சபைக்கு விசிட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போகும்போதும் நாம் மிகுந்த உபத்திரத்தின் வழியாக பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க வேண்டுமே என்கிற காரியத்தை அவர்களுக்கு அழுத்தமாக சொல்லிக் கொடுத்தார்கள். இதைத்தான் பாடுபட்ட உபத்திரவப்பட்ட தேசங்களிலே பழைய நாட்களிலே கண்டிருக்கிறதை நீங்கள் புஸ்தகங்களிலே வாசிக்கலாம். நான் அப்பொழுது சொன்னது போல ஒரு விசேஷ அனாயிண்டிங், அந்த விசேஷ தைரியம், எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆயத்தம். சிங்க கொவியிலே நான் போட போகிறேன் அல்லது விளையாட்டு பொருளாக மாற்றப்பட போகிறேன், அந்த சிங்கத்தை நான் எதிர்கொள்வதற்கு எனக்கு வல்லமை இருக்கிறது, அல்லது கட்டி வைத்து என்னை எரிக்கப் போகிறார்கள், ஆனால் என்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கிறதற்கு நான் மாட்டேன் என்று சொல்கிற அந்த தைரியமும் இந்த பலனும் அவர்களுக்கு வருவதற்கு ஒரு விசேஷ கிருபையை தேவன் அந்த நேரத்தில் ஊற்றினார். அது ஊற்றினதுனால்தான் அவர்கள் நின்று பிடிக்க முடிந்தது. பிள்ளையை தனக்கு மனதாக கொல்லும்போது அல்லது மனைவியை கொல்லும்போது அல்லது கணவனை கொல்லும்போது அவர்கள் பாட்டு பாடினார்கள் என்று சொல்கிற காரியத்தை நம்மளால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. இப்போ என்னையே சொல்கிறேன், தனியாக இருக்கும்போது ஆண்டவருக்காக சாகுவதற்கு ரெடி என்று சொல்கிறது எளிதாக இருந்தது. திருமணமான போது மனைவி இடத்துல முதல் நாளிலேயே நான் விதவையாவதற்கு ரெடியாகிறேன்னு சொல்லுவதற்கு தைரியம் இருந்தது, அன்றைக்கு இருந்த வைராக்கியம். பிள்ளைகள் வந்தபோது கொஞ்சம் அவர்கள் இந்த பழியில், ஆனால் பேரப்பிள்ளைகள் வந்தபோது ஐயோ இவங்கள்லாம் என்ன நினைப்பார்கள், விசுவாசத்தில் இவர்கள் நிற்பார்களா, தாத்தாவே அடித்து போட்டாங்க, அப்போ நம்ம நிற்க முடியும்னு இவங்க பின்வாங்கிடுவாங்களேங்கிற கவலையோடு சேர்ந்த ஒரு சின்ன பயம் உள்ளுக்குள்ளே ஆரம்பிக்கிறது. இந்த வைராக்கியத்திலேருந்து உங்களை திசை திருப்புகிறது. ஸோ சபை இன்றைக்கு தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு ரெண்டையும் கலந்து சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. உலகம் உங்களை வெறுக்கும், உலகம் உங்களை பகைக்கும் என்கிறத இயேசுவும் கடைசி நாட்களில் இருக்கும்போது சீசர்களுக்கு மறுபடியும் சொல்கிறார். உங்களை பகைக்கும்பா, உங்களை கொலை செஞ்சாலே அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யறவன் நினைப்பான்பா அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை மறுபடியும் பின் அதிகாரங்களிலே ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகிறார். ஆல்மோஸ்ட் ஃபேர்வெல் ஸ்பீச் அந்த சமயத்தில் கடைசி உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ அதை நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று நான் தீவிரமாக நம்புகிறேன். So church has to prepare the congregation by preaching about the Holy Spirit, the grace that is being poured out. அதே சமயத்தில் சபைக்கு வந்து ஆண்டவருடைய கடைசி காரியங்கள் பேசினத உபத்திரவத்தை குறித்தும் இந்த நாட்களிலே பெர்சிக்யூஷனை குறித்தும் அது சபையில் நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டருக்குள்ளே நிற்கணுன்றதை சபை கண்டினியூஸாக இப்போ ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கணும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். இங்கே அக்கா ஒரு லேடிஸ்க்கு ஒரு 3 days மீட்டிங் விமென்ஸ்க்கு வச்சுருந்தா. ஒரு 600-700 லேடிஸ் கேம். 3 நாள் மீட்டிங் முடிஞ்சு சனிக்கிழமை மத்தியானம் சாப்பாடோடு முடிஞ்சு விடும் என்று தெரிஞ்சிருந்தோம். 3 மணிக்கு முடிந்து விட்டது. கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்த சகோதரிகள் ஒரு 150 பேர் அல்லது 250 சகோதரிகள். அவர்கள் சொன்னார்கள், தீதி நாங்கள் இப்பொழுது ட்ராவல் பண்ணாலும் நாங்கள் நாளைக்கு காலையில் ஆராதனைக்கு எங்கள் சபையில் போய் சேர முடியாது, அதனால் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் ராத்திரிக்கு தங்கிட்டு நாளைக்கு ஆராதனை முடித்த உடனே போகிறோம், அப்பொழுது நாங்கள் போய் சேர்ந்து விடுவோம், ஆகையினால எங்களை ஆராதனை. இது எனக்கு தெரியாது. நான் அடுத்த நாளில் இங்கே இருக்கிற சபையில் ஒரு வீடியோ கிளிப்பும் வந்து இந்த உபத்திரவத்தை குறித்தும் ஜனங்கள் எப்படி பாடுபட போகிறார்கள் என்பதை குறித்து சின்ன கிளிப்பிங் போடுவதற்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். இவர்கள் இருப்பது எனக்கு தெரியாது. ஆரம்பித்தப்பது தான் இருந்தது. பட் நான் என்னுடைய அந்த நாள் முழுதும் அந்த உபத்திரவத்தில் எப்படி அந்த நாட்களில் ஜனங்கள் அதை மேற்கொண்டார்கள் என்பதை காண்பித்து விட்டு அதற்கு ஏற்றாற்போல் வசனங்களை பேச வேண்டும் என்று தீர்மானித்திருந்தனால நான் இவர்களுக்காக அதை மாற்ற விரும்பவில்லை. அப்பொழுது நான் அந்த வீடியோ கிளிப்பையும் போட்டுவிட்டு நான் வந்து ரூபாவிடத்தில் கேட்டேன், என்னம்மா இன்னைக்கு அந்த புது விசுவாசி அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு கலைஞ்சிருப்பாங்க, இதை பார்த்துட்டு அவங்க நீங்கள் போட்ட விதையெல்லாம் மறந்துருக்கும்,
அப்படின்னுட்டு நான் பயப்படுறேன் அப்படின்ட்டு ரூபாட்டு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நீங்கள் வரமுனாலும் அந்த ஆட்களை வந்து இந்த மாதிரி காரியத்தை எங்களுக்கு அடிக்கடி காட்டுங்க, அப்போ தான் நாங்கள் பலமாக இருப்போம்னுட்டு அந்த புது விசுவாசிகள் சொன்ன பெண்கள் சொன்ன கூட்ட சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பீப்புள் ஸ்கேர் ஆகிறதில்ல, ஸ்ட்ரென்தன் ஆகுறாங்க. நமக்கு இருக்கிற பயம் என்னன்னா ஓடிடுவான், நம்மகிட்ட இருந்து ஓடிடுவான் அப்படிங்கிற அந்த பயத்தினால நம்ம வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறோம், தயங்குகிறோம். அதற்கு மாறாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு, அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்படி தாக்குப்பிடிக்க நின்று விட்டார்கள் என்றால் உள் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எதிர்ப்புகளை செஞ்சிருப்பார்கள், சமுதாயத்தில் இருக்கிற எதிர்ப்பு தன்பால் சட்டமே எதிர்த்தால் வந்தாலும் நிற்பார். இப்போ ஃப்யூச்சரில் வந்து பர்சிக்யூஷன் வில் பி தேர். அதற்கு சபை வந்து விசுவாசிகளை உருவாக்க வேண்டும். இப்போ இது ஒரு காரியம். என்ன, சபை வந்து காலத்தை புரிந்து கொண்டு என்ன நடக்குதுன்னு புரிந்து கொண்டு சட்டங்கள் நமக்கு விரோதமாக மாற்றப்படலாம். ஓப்பனாகவே சில காரியங்கள்லாம் நடக்குது. அதுக்கு சர்ச் ஹேஸ் டு அடாப்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். இந்த சூழ்நிலையில் பேசிக்கொண்டு இருந்ததை போல் மிஷினரி மூமெண்ட்டும் நான் பார்த்ததில் என் ஜெனரேஷனில் இந்த மிஷினரி தாக்கம், சர்ச் பிளான் பண்ணக்கூடிய தாக்கம், ஆண்டருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற தாக்கம் வருகின்ற ஜெனரேஷனில் இந்த ஈஸி வே அவுட். ப்ரிடாமினென்ட்லி வரக்கூடிய வாலிபர்கள் எனக்கு 10 ஃபோன் கால் வந்துச்சுன்னா அதில் 8லேருந்து 9 பேர் சொல்கிறான், ஆனால் நான் வர்ஷிப் லீடர் ஆகணும்னு தான் சொல்கிறான், சிடி எப்படி போடணுன்னு தான் சொல்கிறான். வழியே அதிகமாக ஆண்டவருக்காக ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி நான் இருக்கக்கூடிய இடத்துல மார்க்கெட் பிளேஸ் இவாஞ்சலிசமாகவும் இருக்கட்டும், நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவன் வச்சிருக்கிற இடத்துல நான் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும் சொல்கின்ற ஒரு காரியமும் இல்லாத காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பழைய மிஷினரி ஆர்கனைசேஷன் கூட முன்ன இருந்த தீவிரம் இல்லை. முன்ன இருந்த அந்த ஆட்கள், பழைய ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தங்களாம் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு வயசாகிட்டு போயிட்டுருக்காங்க. 60s 70s ஓடினவங்க, they are obviously about 75-80 years. ஒரு ஜெனரேஷன் ஆஃப் ஜயன்ட்ஸ், பயனியரிங் மிஷினரி லீடர்ஸ் அப்படியே ஃபேட் ஆஃப் ஆகிறத பார்க்குறோம். அதற்கு ஏற்ற அடுத்த ரெப்ளனிஷ்மெண்ட்டோ அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனோ there is a huge vacuum. இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, பீயிங் அ பயனியர் மிஷன் லீடர்? இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் தான். இன்னைக்கு அந்த டெடிகேஷனோடு கூட அந்த கமிட்மெண்ட்டோடு கூட தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவருடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது என்பது என்னுடைய ஒரு பெரிய தாகம். அதுக்கு நான் சொன்னது போல் இன்றைக்கு நாம் நான் எசென்ஷியல்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து விட்டோம் என்று சொல்வேன். நீட் பேஸ்டு அல்லது வர்ஷிப்பே அதிகமாக எம்பசைஸ் பண்ணி அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்கிற காரியத்திலேயே தங்களை மறைத்து வைத்து கொண்டு தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறக்க வைத்து விட்ட காரியங்கள் ஏராளமாக நடக்கிறதுனால அந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸில் கூட அது வர்றதில்லை. நம்ம ஒரு அறியப்படாத பகுதிகளுக்கு போகணும் அல்லது இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது செய்கிறதுக்கு தேவனுக்கு என்று சாக்ரிஃபைஸினுடைய செகண்ட் மைலுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸையே பெருசாக நினைக்கக்கூடிய காலம் ஆயிடுச்சு. தாங்கள் ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மணியை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பெரிதாக நினைத்து இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு தங்களோட கீழ்நிலையில் இருக்கிறவர்களோடு கூட கம்பேர் பண்ணி அவனோட நான் ரொம்ப செய்துக்கிட்டு இருக்கேன்ங்கிற திருப்தியை சத்துரு கொண்டு வந்துட்டான். அதுதான் அந்த லவோதிக்க சபையினுடைய பெரிய காரியம், கண்டென்ட். ஐ ஆம் ஓகே. ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆகணுங்கிறது அந்த நாளில் இருந்த ஒரு பெரிய தாக்கம், பெரிய தீவிரம். அது திரும்ப வரணும்னா ஆஸ் அ ஹோல் சர்ச் இட் ஷுட் ஆக்ட் இன் தட் டைரக்ஷன். ஆஸ் அ ஹோல் சர்ச் இட் ஷுட் ஆக்ட் இன் த டைரக்ஷன். தென் ஒன்லி அது பாசிபிள். அது அந்த கேப்பை நிரப்ப முடியும், அந்த வேக்கும் நிரப்ப முடியும். அப்போ கான்ஸ்டன்ட் சேலஞ்சிங் தான் அந்த காரியத்தை செய்யும். பட் ஆவியானவரும் அதுக்கு அந்த நேரத்தில் அவர் கிரியை செய்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணோன்னா ஹீ வில் ஃப்ளோ. அவர் அலோவ் பண்ணோன்னா அவர் அதிலே ஜனங்களை இழுத்து கொண்டு போய்விடுவார். தெரியாதவங்க கூட ஐ மஸ்ட் கோ, ஐ மஸ்ட் டூ அப்படி என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வர முடியும். ஸோ நம்முடைய ப்ரேயர் வந்து அதிகமாக ஆவியானவரை இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு நீர் கிரியை செய்யும் என்று சொல்லுகிற அந்த ப்ரேயராக இருக்க வேண்டும். அந்தியோக்கியா சபையில் 5 பேர் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தார். 2 பேரை போகணும்னு சொன்னோன்னா அது ஒரு ஷாக்காக இல்லை அவங்களுக்கு, அது கன்ஃபர்மேஷனாக தான் இருந்துச்சு. ஆவியானவருடைய டைரக்ஷன் இதுன்னு சொல்லி கன்ஃபர்மேஷனாக இருந்தோம். அது லீடர்ஸை இழக்கிறதுக்கு சபைக்கு ஒரு ஹிச்சு கூட இல்லை. மற்ற 3 பேரும் அந்த பிறகு அவங்க பேரை சொல்லப்படலை. ஆனாலும் அவங்க தே ஆர் ஓகே.
இஃப் காட் இஸ் லீடிங் இஸ் இன் த டைரக்ஷன், அதுக்கு சபையும் வில்லிங் டு லீவ் தோஸ் திங்ஸ். இன்னைக்கு ஒரு பெரிய சபையில் கத்தர் பேசினார்னா how many chief pastors and chief people will just leave and go and start something new somewhere which is totally untouched, unreached. No, I have built a kingdom, I must be hereங்கிறதான இருக்கும். இப்போது நான் ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து விபிஎஸ்க்கு வரும்பொழுது மிஷினரி ஸ்டோரி சொன்னாங்க. யூத் ஃபெலோஷிப்பில் இருக்கும் பொழுது மிஷினரி டாக் நடக்கும். மாதம் மிஷினரி டாக். ஒரு சாலேருந்து வருவாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வருவாங்க. ஸோ நீங்கள் வந்து முன்னே இருந்த மிஷினரிஸை பார்த்தீங்க, யூரோப்பியன் மிஷினரிஸை பார்த்தீங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டோரிஸ் படிச்சிங்க. தென் யூ சா நம்ம ஜெனரேஷனில் இருக்கிறவர்கள், டாக்டராக இருக்கிறவர்கள், இன்ஜினியராக இருக்கிறவங்க வட இந்தியாவில் போய் எப்படி அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி சில ஆண்டுகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஒரு சால ஒரு மிஷினரி சொன்னார், அங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அவர் ஒய்ஃபை பிடிச்சி போட்டு சொன்னாங்க, நீ இந்த இடத்த விட்டு போகலன்னா உங்கள் கண்ணு முன்னால் அவளை ரேப் பண்ணி நாங்கள் சாவடிப்போம் அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஐ எம் ஹியரிங் 1990. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் கேட்க கேட்க நான் ஆண்டவருக்குள் எப்படி இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் எப்படி வாழுகிறேன் என்கிறது சேலஞ்ச் பண்ணுச்சு. பட் நானும் 31 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிஷினரி தாக்கம், மிஷினரி ஸ்டோரிஸ், பீப்புள் ஹூ சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப். ஆதி திருச்சபையில் பாலை பார்த்தோம், ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கப்படுறது, நொறுக்கப்படுகிறது, ஸ்தேவானை பற்றி அது ஒரு ஜெனரேஷன் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் மற்றவங்களை வைத்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுகிறார். இன்றைக்கி ஒரு பெரிய வேக்யூம் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன், என்னுடைய வாலிப ஜெனரேஷனில் வந்து நிறைய பேருக்கு மிஷினரி ஸ்டோரிஸ் தெரியுமானே தெரியாது. ஒரு 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 ஆக்சஸே இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியே இல்லாமல் இருக்குது. ஒரு ஃபியூ கூட்டம் மாத்திரம் அங்கங்கே ஏதாவது எஃப்எம்பிபியோ ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனோட அலைண்டாக இருக்கிறவங்களுக்கு சில எலிமெண்ட் தெரியுது. இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த சோல் ஆஃப் த சர்ச், ஃபார் த கன்விக்ஷன் இன் த காங்கிரிகேஷன். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் மாதிரி நம்ம எதை ஃபீட் பண்ணுறோன்றது முக்கியம். இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், சோஷியல் அவேர்னஸ் காரியத்தில் மிஷினரி மூமெண்ட்ஸ் இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணலாம்? மிஷினரி மூமெண்ட்ஸை கொடுத்தோம், இன்க்ளூடிங் ஜெம்ஸ். எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. ப்ரமோஷன் ஒர்க்குன்னு வரும்போது சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னால் தான் ப்ரமோஷன் நடக்குங்கிற ஒரு மனநிலைக்கு மிஷினரி சொசைட்டிகள் தள்ளப்பட்டு விட்டது. கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர்? இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, அதில் போய் மினிஸ்ட்ரியை ப்ரெசன்ட் பண்ணோம். ப்ரெசன்ட் பண்ணும்போது அங்கே வந்து இவ்வளோ பாடு இருக்குது, தண்ணி இல்லை, அல்லது நாங்கள் எங்களை அடிக்கிறாங்க, இல்லை ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரேப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளையை கிட்னாப் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பீப்புள் அதில் டச் பண்ணப்பட்டு இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் சொன்னால் ஒரு வேளை பணம் கொடுத்துருவாங்க, ஓகே பிரதர் அப்படின்ட்டு. ஆனால் தான் பிள்ளை அனுப்புவாங்களான்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என் பிள்ளை போகக்கூடாதுங்கிறதுல அந்த பேரண்ட்ஸை தீர்மானம் பண்ணுறதுக்கு இந்த மீட்டிங் ப்ரமோட்டிங் தேர் வெல்ஃபேர், பட் இட்ஸ் நாட் ப்ரமோட்டிங் காட்ஸ் பர்பஸ். பவர்ஃபுல். அப்படி வரும்போது அப்போ மிஷினரி சொசைட்டி தயங்கும். ஒரு இடத்துல போய் சொல்லணும்னா தயங்கும். ஆனால் ஒருவேளை அதை இப்போ நான் ஒரு இங்கிலாண்டில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது ஒரு லேடி வந்து சொல்லுது, ஐ வாஸ் ரேப்ட் மெனி டைம்ஸ் இன் ஆஃப்ரிக்கா, பட் ஸ்டில் காட் கெப்ட் மீ தேர் அண்ட் ஐ குட் ப்ரீச் த காஸ்பல். அது கேட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐ குடன்ட் ஸ்டே தேர் ஈவன். இப்போ ஜாய்ஸ் மேயர் தன்னுடைய செய்திகளில் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், என் ஃபாதர் என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார், அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஃபார் லாங் டைம். இன்றைக்கி அவங்க சொல்கிறத வந்து பீப்புள் டேக் இட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஆனால் இன்றைக்கி பாப்புலர் ஆகிட்டதுனால, அவங்க பாப்புலர் ஆகாமல் அதை சொல்லியிருந்தாங்கன்னா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் எப்படி இருக்குங்கிறது என்னுடைய பெரிய ஒரு கேள்வி தான். ஸோ மிஷினரி சொசைட்டிஸ் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் சைட்ஸை எவ்வளோ தூரம் சொல்ல முடியாமல் மறைக்குமோ அவ்வளோ தூரம் மறைக்கும். ஏன்னா அப்போ அவங்க வரமாட்டாங்க. ஒன்று வந்து அது பரிதாப உணர்ச்சி உண்டாக்கி ஜனங்களை ஜாஸ்தி கொடுக்க வைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது வந்து நெகட்டிவ் சைடு வந்து பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைங்களை
நிச்சயமாக சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நான் உன்னை வந்து ரிஸ்கில் போட வைக்க விரும்பலை. அப்போ ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து தாக்கம் யங் பீப்புளுக்குள்ளே மட்டும் இல்லை, தாக்கம் தேவை பேரண்ட்ஸ்குள்ளேயும் வேணும். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் இருந்த ஒரு பெரிய காரியம், ஆண்டவர் வந்து எனக்கு பிள்ளை தந்திருக்கிறார், இது ஆண்டவர் ஊழியம் செய்யணுங்கிறது தாகம் படிக்காத தாய்மார்கள்ட்ட கூட இருந்துச்சு. சாமியல்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு பேர் விட்டது காரணமே அதுதான், கத்தர் தந்தார் கத்தர் கொடுத்தேன்னுட்டு. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சு, கத்தர் எனக்கு தந்தார் என்னைய வயசு காலத்தில் என்னைய பார்க்குறதுக்கு, என்னுடைய காரியங்களை பார்த்துக்கிடும். அப்போ தேவன் எனக்கு ஒத்தாசையாக சகாயராக இருக்கிறார். அந்த கோணத்தில் ஆண்டவரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்களுடைய பொறுப்பையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட்டிவிடப்பட வேண்டியது பெற்றோரும். அதனால தான் அந்த ஜெனரல் மூவ் ஆஃப் த லார்ட் வந்து சரண்டருக்கு நேராக வழி நடத்துறதுக்கான காரியங்கள் செய்யப்பட வேண்டியது அவசியம். அர்ப்பணத்துக்கு நேராக செய்யப்பட வேண்டிய அவசியம். சில நேரங்களில் அவங்க ஒப்பு கொடுத்தவங்களும் போகிறதுக்கு பிள்ளை வாஞ்சிக்கும் போது தங்களுடைய காஸ்ட்டை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் மேலே, இவ்வளோ படிப்புக்கு இவ்வளோ செலவழிச்சிருக்கேன்டா. ஏன்னா எஜுகேஷனல் சிஸ்டம் இப்போ மிகவும் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. அந்த நாட்களில் கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தாங்க அல்லது கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸை ஹெல்ப்பில் பண்ணாங்க. இப்போ அந்த இது குறைஞ்சி போனதுனால அவங்க எதாவது விற்று போட்டு லோன் வாங்கி அப்படி பண்ண வேண்டியது லோனாட. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராப்ஸை வந்து சாத்தான் ஹிடன் ட்ராப்ஸாக வச்சுருக்கான். நிறைய ஹிடன் ட்ராப்ஸ் வச்சுருக்கான். பேரண்ட்ஸுக்கும் பசங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இப்போது நம்ம இதை ஏற்கனவே முன்னால் பேசியிருக்கோம். தியோடர் அண்ணன் வாஸ் எக்ஸலண்ட் இன் அக்கௌண்ட்ஸ். ஹி கேம் ஃப்ரம் தட் பேக்ரவுண்ட். ரெவரண்ட் சாம் கமலேசன் வாஸ் அ வெட்டினரி டாக்டர் இஃப் ஐம் நாட் ராங். பிரதர் ஸ்டான்லி ஐஐடி ப்ராடக்ட். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸில் இருந்தீங்க. பிரதர் ஒய்டி ஜெயசீலன் அதே மாதிரி ஒரு ஜெனரேஷன். நீங்களும் நல்லா எஜுகேட்டட். உங்கள் ஜெனரேஷன் இப்படி ஊழியத்துக்காக வரும்பொழுது உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்ஸ், ஓவராலாக அந்த ஜெனரேஷனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து முதல்ல அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஒரு பெரிய ஷாக்காகவே இருந்தது. ஈவன் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எ ஹார்ட் அட்டாக் டு மை ஃபாதர். ஆமாம், எங்கள் அப்பா மிலிட்ரி ஆளுனாலும் கூட ஹார்ட் அட்டாக் வந்துருமோங்கிறது கூட பயம் இருந்தது எனக்கு. சிங்கிள் சன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆனால் அது தேவன் தான் செய்கிறாரு, தேவ சித்தம்னு சொன்னோடனே அவங்க 1% கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க தேர் வில்லிங் டு பே எ ப்ரைஸ் ஃபார் இட். அதுக்கு அவங்க வந்து வில்லிங் டு பே எ ப்ரைஸ் ஃபார் இட். இப்போ நம்மகிட்ட இருக்கிற மிஷினரிஸுடைய சில பேரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பிள்ளைங்க போய் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நாங்கள் இங்கே இருந்து கொடுறோம் அப்படின்னு சொன்னால், நோ 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 ஒன்னே கமிட் பண்ணது நீ போயிடும், நீ அந்த வேலையை முதல்ல செய் அப்படின்னுட்டு சொன்னது எங்களுடைய லைஃப்பில் நடந்த சொன்னால், ரூபாவுடைய தம்பி in a very small young age, leaving small little children, all of a sudden died. நாங்கள் அந்த நேரம் சென்னையில் இருந்ததுனால போயிட்டு அடுத்த நாள் எங்களுக்கு டிக்கெட் பீகாருக்கு புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் போய் பார்க்க போகும்போது ரூபா கேட்குறேன். நான் சொல்கிறேன், நீ வேணா இருந்து அத்தைக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு வாம்மா, கொஞ்சம் அவங்கள தேத்திட்டு வா. ஏன்னா அவனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த ஆள். அப்போ தான் 15 ஆண்டு முன்னால் 2 வாரத்துக்கு முன்னால் தான் ஆர்டர் ஏற்றுக்கொண்டு இருந்தான். இப்போ டக்குன்னு மறைச்சிட்டான். ஒய்ஃப் வந்து ரொம்ப பேதை, 3 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் மாமியார் வீட்டில் அந்த நேரத்தில் அவங்கள சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால, மாமாவும் ரிட்டையர்மெண்ட்டில் இருந்து அவங்க டீ எஸ்டேட் எல்லாம் இருந்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் தே லாஸ்ட் இன் த ப்ரீவியஸ் சன்ஸ் டெத் ஆல்சோ. ஸோ அடுத்த சன் இப்போ படிக்கிறான். அப்போ நான் கொஞ்சம் அட்லீஸ்ட் இருந்து தேத்திட்டு வரேன்னு எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நாங்கள் அதுக்காக ஒரு நாள் அன்னைக்கே டெத்து பரியல் அன்னைக்கே அவங்க சொல்ல நோ நீங்கள் போக வேண்டியது போய் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கேட்டால் கூட, ஸோ அந்த ஏழை பேரண்ட்ஸ்குள்ளே இருந்த அந்த ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் ஃபார் த லார்ட் அண்ட் தர் அவங்க ஒப்பு கொடுத்ததை நம்ம எடுக்கக்கூடாது. அது வந்து தேவனுக்குரியதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இருந்த பேரண்ட்ஸுடைய கன்விக்ஷன், அவங்க ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் கால் இன் தேர் சில்ட்ரன் லைஃப் டு ரிலீஸ் தேர் சில்ட்ரன், எதிர்காலத்தை ஆண்டவரை நம்பி
நீ வந்து எதற்காக ஒப்புழைக்கப்பட்டியோ அதுக்கு வேலையை நீ செய்ப்பான்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. இன்றைக்கி பேரண்டல் ப்ரெஷர் வந்து நல்ல சொகுசாக பையனை வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து அதுக்கு கஷ்டப்படுறாங்க. பட் இதை வந்து தேவனுடைய காரியம்னு வரும்போது அவங்க ஏன்னா காரணம் என்னென்னா அகைன் மறுபடியும் சொல்வேன், பிரசங்கப்படங்களில் இட்டர்னிட்டியை குறித்த பிரசங்கங்கள் உறைஞ்சிச்சு. இப்போ பில்லிகிராமுடைய மீட்டிங்கில் இட்டர்னிட்டின்னு அவர் அதே தானே எவ்ரி ப்ரீச்சிங் எண்ட்ஸ் வித் இட்டர்னிட்டி. அப்போ எட்டர்னிட்டிங்கிற அந்த எலிமெண்ட்டும் இன்னைக்கு ப்ரீச்சிங்கில் குறைஞ்சதுக்கு காரணம் அது ரெஸ்பான்ஸ். ஸோ ரோல் ஆஃப் த பேரண்ட்ஸ், உங்கள் சுச்சுவேஷன் ரோல் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொன்னீங்க, ரோல் ஆஃப் த இன்லாஸ். எஸ், இன்னைக்கு வந்து இன்லாஸ் ப்ரெஷரும் இருக்குது நிறையா நிறையா இருக்கிறது மட்டும் இல்லை, ஒய்ஃப் வந்து சரியாக பக்குவப்படாத ஒரு மனைவி, ஒருவேளை ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு மிஷினரிக்கு மனைவியாக போகிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு வந்திருந்தாலும் இங்குள்ள சூழ்நிலைகள் அவள் பார்த்த ஊழியக்காரங்க, அவங்க ஊழியங்கள், இந்த லைம்லைட் ஊழியக்காரங்களே பார்த்துட்டு நம்மளும் அப்படி தான் ஆக போகிறோங்கிற ஒரு கற்பனை உலகத்தில் இருந்துட்டு அதை ஹிடனாகவே வச்சுட்டு வெறும் ஒரு ஊழியக்காரன் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்க 2வது வருஷத்துல இழுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே வாங்க, அங்கே ஊழியம் செய்யலாம், அங்கே பண்ணலான்ட்டு. அது என்னுடைய அடுத்த கேள்வி, ரோல் ஆஃப் த ஒய்ஃப். ஏன்னா நிறைய யங் பாஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, முன்ன வந்து என்னதான் இருந்தாலும் கூட நின்று ஜோம் பண்ணி கட்டின காலங்கள் உண்டு, அதை பற்றி நாங்களே பார்த்துருக்கோம். இப்போ டாலரன்ஸ் லெவலும் கன்விக்ஷன் லெவலும் கமிட்மெண்ட் லெவலும் எங்கள் ஸ்பௌசஸ் மத்தியில் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப அதுவே அந்த போராட்டத்தில்தே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரோல் ஆஃப் த ஒய்ஃப் ஃபார் அ யங் பயனியர், யங் கை இன் மினிஸ்ட்ரி, ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? அது ரொம்ப முக்கியமானது. 2 பேரும் வந்து தன்னை வந்து அந்த தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அது ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக்காகவே மாறிடும். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. சில நேரங்களில் ஹஸ்பண்ட் போகிறோன்னா கூட ஒய்ஃப் நோ நம்மங்களே ஆண்டுங்க தான் அழைச்சாரு, என்ன செஞ்சாலும் அவர் நம்மளை கொண்டு போட்டாலும் இங்கே தான் கொல்லணும் அப்படிங்கிற வயசும் இருக்கிறாங்க. 2 சைட்லேயுமே அந்த காரியம் இருக்குது. ஆனால் 2 பேரும் அதனால தான் மேரேஜுக்கு முன்னாலேயே தன்னுடைய கமிட்மெண்ட்டையும் தன்னுடைய காரியத்தையும் ஓப்பன் மனுஷாக பேசி அதுக்கு பிறகு ஒரு ஒருமைப்பாடு வந்து அவங்க செயல்படும்போது அதனுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அன்னைக்கு சைக்கிள்லேருந்து ஒருத்தர் விழுந்தான்னா 4 நாள் ஐயோ அப்படின்னு வந்துச்சு, இன்னைக்கு வந்துச்சு.